எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு முக்கியமான ஒன்று ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் காட்ட போகிறேன். இது இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் இட்லி. இதில் அரிசி, ரவை இது எதுவும் சேர்க்காமல் இதை செய்ய போகிறோம். ஸோ வாங்க இந்த சூப்பர் ஹெல்த்தியான இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த இட்லி செய்ய நான் 1 கப் ரோல்ட் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்ஸ்டன்ட் ஓட்ஸும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை அரைக்க தேவையில்லை. ஆனால் ரோல்ட் ஓட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா 2-3 தடவை பல்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கொரகொரப்பாக பவுடர் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இதை வேறு பவுலுக்கு மாற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ரோல்ட் ஓட்ஸ் போடுங்க. இதை நான் டெக்ஸ்சருக்காக சேர்க்குறேன். இதை எடுத்து வச்சுட்டு சில பொருட்களை வதக்க போகிறேன். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதும் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 பெரிய வெங்காயம் பொடியா நறுக்குனது போட்டு வதக்குங்க. அடுத்து நறுக்குன கருவேப்பிலை கொஞ்சம், 2 பச்சை மிளகாய் நறுக்குனது, 1 பெரிய துண்டு இஞ்சி பொடியா நறுக்குனது போடுங்க. இது எல்லாத்தையும் 2-3 நிமிஷம் வதக்குங்க. இதை ரொம்ப வதக்க தேவையில்லை. வெங்காயம் பாதி வதங்கினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆறவிடுங்க. வெங்காயம் கலவை ஆறுனதும் எடுத்து வச்ச ஓட்ஸ்ல போடுங்க. இது கூட துருவின கேரட் 1, நறுக்கின கொத்தமல்லி இலை, 1 டீஸ்பூன் உப்பு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. எப்பவும் செய்கிற ஓட்ஸ் கஞ்சி, ஓட்ஸ் தோசைக்கு பதில் இந்த ஓட்ஸ் இட்லியும் செய்யலாம். ரொம்ப வித்தியாசமான ஹெல்த்தியான ஆப்ஷன் இது. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் 200 கிராம் கெட்டி தயிர் ஊற்றுங்க. இதை நல்லா பீட் பண்ணி ஆட் பண்ணுங்க. தயிர் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் கலவை கொஞ்சம் கெட்டியா தெரியும். ஆனால் இந்த கன்சிஸ்டன்சி தாங்க சரியா இருக்கும். இதை விட தண்ணி இருந்தா இட்லி வேக வைக்கும் போது ரொம்ப சாஃப்டா சரியான டெக்ஸ்டர்ல வராது. இதை 5 நிமிஷம் அப்படியே வைங்க. அதுக்குள்ள இட்லி குக்கரை ரெடி பண்ணலாம். இட்லி தட்டில் எண்ணெயை தடவுங்க. இதில் நான் ரவை சேர்க்காம வெறும் ஓட்ஸ் மட்டும்தாங்க போட்டிருக்கேன். இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் உங்களுக்கு ரோல்ட் ஓட்ஸ் கிடைக்குது. பாத்திரத்துல தண்ணி ஊத்தி கொதிக்க வைங்க. தண்ணி சூடானதும் இட்லி தட்டை உள்ள வச்சு பதினஞ்சு நிமிஷம் வேக வைங்க. சூடான ஓட்ஸ் இட்லி இப்போ ரெடி. சாப்பிடும்போது மேலே கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும்.
அருமையான இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு 30 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சட்னி சாம்பாரோட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.